ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2005ல வெளியான த டிவில்ஸ் ரிஜெக்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து ரெண்டாவது பாகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடியே ஒரு பாகம் இருக்கு. அந்த படத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் 1000 கார்ப்ஸ் அப்படின்றது தான். 1000 பேருக்கு மேல இந்த ஃபேமிலி கொண்டிருக்கும். இது பயங்கரமான சைக்கோ கில்லர் ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில மொத்தம் வந்து 5 மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்பா, அம்மா, 2 பசங்க, அதே மாதிரி ஒரு பொண்ணு. இதை தாண்டி ஒரு பர்சனும் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இவங்க கொன்னவங்களெல்லாம் புதைக்கிற வேலை தான் அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த ஃபேமிலி வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக வருவாங்க. அங்க இருந்து சிலர் தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சவங்கள பிடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். வாங்க இப்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய போலீஸ் போர்ஸே வந்திருக்கு. அது எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் வந்து நிறைய கொலை பண்ணிருக்காங்க அப்படின்றதுலாம் உறுதியாயிருச்சு. அவங்களை காலி பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க நியூஸ் சொல்றாங்க, ஒழுங்கா நீங்க இந்த மாதிரி அரெஸ்ட் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா உள்ள எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்பதான் தூக்கத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்டயும் கன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை வச்சு இவங்களும் பதிலுக்கு வந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. அந்த கலவரத்துல போலீஸ் வந்து ஒருத்தனை காலி பண்ணிடுறாங்க. அவங்க தான் அந்த சீரியல் கில்லர் ஃபேமிலியில மூத்த பையன். அந்த பையன் உள்ள இறந்து கிடக்கான். இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மா 2 பசங்களை தப்பிச்சு ஓடிட சொல்றாங்க. அம்மா மட்டும் மாட்டிடுறாங்க. தப்பிச்சு ஒன்ன பசங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓட்டிஸ் அப்படின்றது அண்ணன். அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சி பேரு பேபி. இப்ப அம்மா மதர் அப்படின்றவங்க மட்டும் கைதாயிடுறாங்க. கைதானதுக்கு அப்புறம் இது எல்லாமே நியூஸா மாறிடுது. அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையுமே வந்து போலீஸ் பாக்குறாங்க. அங்க ஒரு டைரி கிடைக்கும். அந்த டைரியை வந்து அங்க இருக்கிற சின்ன போலீஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான போலீஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க எத்தனை கொலை சார் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து ஷெரீஃப் வருவாரு. அவங்க நிறைய கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி என் அண்ணன் மேலேயே கை வச்சிட்டாங்க. அதனால தான் இவங்களை வந்து சுட்டு பிடிக்கணும்ன்ற உத்தரவை நான் வாங்கிட்டு வந்ததே அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப தப்பிச்சு போனாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேருமே டிராமா பண்ணி ஒரு லேடியை காலி பண்ணி அவங்களோட காரை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆளவந்தான்ல பண்ணுவார் பாத்தீங்களா கமல், அந்த மாதிரி தான் அவங்களை ஏமாத்தி அவங்களோட காரை எடுத்துட்டு போயிடுவாங்க. உங்களோட அப்பா இப்ப வேற ஒரு லேடி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க கூட சந்தோஷமா இருப்பாரு. நிறைய அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்கும். அந்த அடல்ட் கண்டென்ட் எல்லாம் கட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காலையில முழிக்கிறாங்க, நியூஸை பாக்குறாங்க. நியூஸை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சைக்கோவோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மூத்த பையன் இறந்துட்டான், 2 பசங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல்லாம் இவருக்கு தெரியும் போது கரெக்டா போன் வருது. அந்த போனை எடுக்கலான்ட்டு போறாரு. எடுத்து பேசும்போது தான் தெரியுது இந்த மாதிரி அவங்களோட பொண்ணு பேபி தான் பேசிட்டு இருக்கா. அந்த பேபி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டிஸும் நானும் மட்டும் தான்ப்பா தப்பிச்சோம், அம்மா மாட்டிக்கிட்டாங்க, அதே மாதிரி நம்ம அண்ணன் இறந்துட்டான்ப்பா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நான் பண்றேன். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஹோட்டலுக்கு உங்களை வர வச்சிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் பேசிட்டு போனை வச்சிடறா. போனை வச்சோன்னா இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப யார்கிட்ட பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா சார்லி அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஓனர் கிட்ட தான் பேசுறாரு. அந்த ஹோட்டல் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு தான். இவர் நிறைய கொலைக்கு அவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தினால எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி தான் நான் அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறேன், என் பசங்களையும் கூட்டு வரேன் அப்படின்ற தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பசங்க கார் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, டிராவல் பண்ணிட்டு போவாங்க. அந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக் பேண்ட் ஆட்கள்லாம் இருப்பாங்க, நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவங்க ஜாலியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு போய் பேச்சு கொடுப்பா, அவங்களும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு அப்பதான் வேலையை காட்டுவா. இவ தான் சைக்கோ வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள இவங்களெல்லாம் வந்து அடைச்சு வச்சுட்டு கன் பாயிண்ட்ல இவங்களை மிரட்டிட்டு இருப்பாங்க. மிரட்டிட்டு நாங்க சொல்ற மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த அண்ணன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவன், பொண்ணுங்களை பார்த்தாலே விட மாட்டான். அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க ஆரம்பிச்சிடறான். இந்த விஷயம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தங்கச்சியும் ஹெல்ப் பண்ணிட்டுலாம் இருப்பா. அதுக்கப்புறம் தங்கச்சி மற்ற ஆட்கள் எல்லாம் மிரட்டிக்கிட்டே இருக்கா. அப்படி மிரட்டிட்டு இருக்கும்போது அண்ணன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஜென்ஸ் எல்லாம் வெளியே கூட்டு போயிடுறேன், 2 லேடிஸை மட்டும் நீ பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தாராளமா கூட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்பா வந்துட்டு இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆயிடும். அப்பதான் ஒரு குட்டி பையன் பக்கத்துல இருப்பான். என்னடா குட்டி பையன் நீங்க என்ன பண்ற அப்படின்னும் போது அவன் ஒரு கார் வச்சிருக்கிறது தெரியும். அந்த அம்மாவை என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு அந்த காரை எடுத்துட்டு வந்துருவான். இவனோட கார் போனதுனால அங்க ஒருத்தங்கள காலி பண்ணிட்டு கார் எடுத்துட்டு வரான். இப்போ போலீஸை நமக்கு காட்டுவாங்க. போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண அந்த லேடி கிட்ட எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. நீ ஒழுங்கு மரியாதையா எல்லா கொலையும் பண்ணதை ஒத்துக்கோ, இல்லனா உன்னை விட மாட்டேன், என் அண்ணனை நீ தானே கொன்ன அப்படின்ற மாதிரிலாம் அந்த போலீஸ் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் தான் இவர் போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோவை பார்த்தோன்னே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கிண்டலா சொல்றாங்க. இவன் உன் அண்ணனா ரொம்ப துடிச்சான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோன்னே இவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, அடிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் மத்த போலீஸ் தடுத்தோன்னே விட்டுறாரு. இப்ப தூங்கும் போது தான் அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் இவங்க கிட்ட சொல்ற மாதிரி, அதாவது என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, அந்த லேடியை கொன்று அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கொன்றுறேன் அப்படின்ட்டு கனவுல இருந்து முழிக்கிறாரு. முழிச்சிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த லேடி எப்படியும் வந்து அவ வந்து சட்ட ரீதியா தண்டிக்கப்பட மாட்டா, அதனால நம்மளே அவளை காலி பண்ணிடலான்ட்டு கழுத்தை நெரிச்சு அவங்கள வந்து ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சு குத்தியே காலி பண்ணிடுவாரு. ஸோ அந்த லேடி அங்கேயே இறந்துருவாங்க. இப்போ மற்றவங்களையும் நம்ம விடக்கூடாது, சட்டத்துக்கு முன்னாடிலாம் நிறுத்த முடியாது, அவங்களை காலி பண்ணணும்னு முடிவு பண்றாரு. இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு ஓட்டிஸை காட்டுறாங்க.
காட்டுறாங்க. ஓட்டிஸ் அந்த ஹோட்டல்ல இருந்து 2 பேரை கூட்டு வந்தான். இந்த மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு கூட்டு வந்தான் பாத்தீங்களா? எதுக்காக கூட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆயுதம் கொஞ்சம் எடுத்துக்கிறதுக்காக தான். சீக்ரெட் பிளேஸ் ஒன்னு வச்சிருப்பான். அந்த இடத்துல இருந்து ஆயுதத்தை எடுத்து வச்சுட்டு அப்பா வந்தோனே கிளம்பிடலான்ட்டு. இவன் வந்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேருமே இவன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பாப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேருமே காலி பண்ணிடுவான். காலி பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட முகம் இருக்கு பாத்தீங்களா? அந்த முகத்தோட சதை அப்படியே கிழிச்சு எடுத்துட்டு இருப்பான். கிழிச்சு எடுத்துட்டு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வேண்டிய ஆயுதம் கொஞ்சம்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு திரும்பி நடந்து போயிட்டு இருப்பான் ஹோட்டலுக்கு. இந்த இடத்துல நமக்கு கட் பண்ணி ஹோட்டலை காட்டுறாங்க. ஹோட்டல்ல 2 லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த லேடிஸ்ல ஒரு பொண்ணு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொன்னோனே அதுக்கு பேபி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நீ இந்த விஷயத்தை பண்ணு அப்பதான் உனக்கு பாத்ரூம் போக முடியும் அப்படின்ட்டு என்னென்ன விஷயமோ பண்ண சொல்றா. என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை கழட்டணும்ன்றா, இந்த மாதிரி அந்த லேடியை கிஸ் பண்ணுன்றா, ஏதேதோ பண்ணிட்டு கடைசியில அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் செஞ்சதுனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சரி நீ பாத்ரூமுக்கு போ அப்படின்னோனே அந்த பொண்ணு சந்தோஷமா பாத்ரூமுக்கு போறா. அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவ பாப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி டக்குன்னு கன் எடுத்துட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது மிச்சம் இருந்த லேடி கன் எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பேபிக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கும் போது பின்னாடி கத்தியை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணலாம்னு சட்டுன்னு கட்டியை வந்து வீசிடுவாங்க. இதை கொஞ்சம் கூட அந்த லேடி வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்களோட பாடியில பட்டு அவங்க கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த பாத்ரூம் போன பொண்ணு மட்டும் தப்பிச்சு வெளியே ஓடி வந்துட்டு இருப்பா. ஹோட்டலை விட்டு எப்படியாவது கொஞ்சம் தூரம் போயிடணும்னு வேகமா வந்துட்டு இருக்கும்போது அப்பா சைக்கோ வந்துடுறாரு. அப்பா சைக்கோ நம்ம பசங்களோட வேலையா தான் இருக்கும்ட்டு அந்த பொண்ணை அடிச்சு திரும்பி உள்ள இழுத்துட்டு வராரு. உள்ள வந்துட்டு இந்த மாதிரி வந்து எங்க அண்ணன் அப்படின்ட்டு தங்கச்சி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அண்ணனும் வந்துடுறான். அண்ணன் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருப்பான். அதாவது அவங்க மூஞ்ச கிழிச்சான் பாத்தீங்களா, அதை ஒரு மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். அதை வந்து அந்த பொண்ணுக்கு மாட்டணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வேணான்னு சொல்லும். நீ வேணான்னு சொன்னா விட்டுருவான்ட்டு அந்த பொண்ணுக்கு மாட்டி விட்டுருவான். மாட்டி விட்டு இவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஃபுட்டை வந்து கொடுக்க வரதுக்கு ஒரு லேடி வருவா. அந்த லேடி இந்த விஷயத்தை பார்த்தோன்னா பயந்துருவா. ஆனா அந்த பொண்ணுக்கு அங்க உயிர் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, எந்திரிச்சு வெளியே வேகமா ஓடி வருவா. அவளுக்கு சரியா கண்ணு தெரியாதனால வெளியே ஓடி வந்ததுல ஒரு கார் அவளை அடிச்சு தூக்கிரும். அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கிங் லேடி எல்லா விஷயத்தையும் ஷெரீப் கிட்ட சொன்னோன்னா ஷெரீப் கேட்டுப்பாரு. இவங்களை கொல்றதுக்கு வந்து போலீஸ் டீம் மட்டும் பத்தாது, கண்டிப்பா ரவுடிங்களும் நமக்கு தேவை அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பழைய ரவுடிங்கள்ல 2 ரவுடியை தேடி கண்டுபிடிச்சிருவாரு. அவங்கள பாப்பாரு. பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, உங்ககிட்ட நான் ஒரு டீல் வச்சுக்கிறேன், உங்க கேஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணிடுறேன், அதே மாதிரி காசும் தரேன், ஆனா எனக்காக அந்த ஃபேமிலியை நீங்க காலி பண்ண ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நாங்க தாராளமா பண்றோம் சார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஷெரீப் வந்து நிம்மதியா வந்து கிளம்புவாரு. இப்ப கரெக்டா இந்த சைக்கோ ஃபேமிலி இருக்காங்க பாத்தீங்களா, டாப்லெஸ் அப்படின்ற ஒரு கிளப்புக்கு வந்துருவாங்க. அந்த கிளப்ல தான் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. சார்லி அப்படின்ற நபர் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் இவங்க சேஃபா இருந்துட்டு இருக்கும்போது இவருக்கு கால் வரும். ஷெரீஃப்க்கு யார் கால் பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த அடியாள் காலையில பார்த்தாரு பாத்தீங்களா, அவங்கள ஒருத்தர் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டாப்லெஸ் கிளப்ல தான் இருக்காங்க, அந்த கிளப்புக்கு போனா நம்ம புடிச்சிடலாம், அதனால சார்லி கிட்ட நீங்க பேசுங்க, சார்லியை வந்து நம்மள வந்து எதுவும் பண்ணாத மாதிரி கவனமா நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சார்லியை போய் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சார்லி கிட்ட வராரு. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு உன் இடத்துல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், அவனை எங்க கிட்ட மாட்ட வச்சிரு, இல்லைன்னா உன்னை படாத பாடு படுத்துவேன் அப்படின்னு சொன்னோன்னா சார்லியும் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரி நீங்க வந்து புடிச்சுக்கோங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பிளான் போட்டுறாங்க. பிளான் போட்டு அந்த ஃபேமிலியை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கிளப்பை நமக்கு காட்டுறாங்க. இப்போ அந்த அப்பா அங்க படாத பாடு பத்திட்டு இருக்காரு, அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம். அதே மாதிரி அந்த பொண்ணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த ஹோட்டல் ஓனர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு, நான் தான் மாட்டி விட்டேன்னு. அப்ப காப்பாத்தவும் நினைக்கிறாரு, ஆனா முடியல. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து எல்லாரையுமே அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப அந்த போலீஸ் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்லயே அவங்கள காலி பண்ணணும் 3 பேரையும் கூட்டு போயிடுறாரு. கூட்டு போயிட்டு அப்பாவையும் பையனையும் பயங்கரமா கெட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடுவாங்க. தப்பிச்சு போன பொண்ணை எப்படியாவது பிடிக்கணும்னு அந்த ஷெரீஃபும் துரத்திக்கிட்டே வராரு. துரத்திட்டு வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடை நம்ம கொளுத்தி போட்டுடலான்றதுக்காக என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வெளியே வந்துட்டு லைட்டரை வச்சு அந்த வீடை கொளுத்தி போட்டுவாரு. கொளுத்தி போட்டு பொண்ணையும் விட்டுறக்கூடாது, பொண்ணையும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளேயே எரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அடிக்க நினைச்சிட்டு இருப்பாரு. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொலை பண்ணா ஒருத்தன் புதைப்பான் பாத்தீங்களா, அவன் அப்பதான் படத்துல நமக்கு காட்டவே செய்றாங்க. அவன் வந்து அந்த போலீஸை காலி பண்ணிட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். பொண்ணை காப்பாத்திட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இருவோம் ஃபேமிலியும் நான் காப்பாத்துறேன்ட்டு அந்த நெருப்புக்குள்ள இவன் கஷ்டப்பட்டு போயிட்டு அவங்க 2 பேரையுமே காப்பாத்தி வெளியே அனுப்பிச்சிடுறான். நீங்க எப்படியாவது தப்பிச்சு இந்த இடத்தை விட்டு ஓடிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றான். சோ தப்பிச்சு ஓடிருங்கன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருமே அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அவன் மட்டும் நெருப்புக்கு அவனோட உடம்பை இரையாக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ இவங்க 3 பேருமே தப்பிச்சு கிளம்பிடுறாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஜாலியா கிளம்பிட்டு இருக்கும்போது அப்பதான் நமக்கு காட்டுறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போலீஸ் டீமே வந்து இவங்களை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பயும் இவங்க அசர மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கன் எல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டு அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற நிறைய போலீஸ் இவங்களை வந்து காலி பண்ணிடுவாங்க. இவங்க அங்கேயே விழுற மாதிரி நமக்கு காட்டிடுவாங்க. இதோட படத்தை முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.